அதாவது ஊடகங்கள், பத்திரிகைகள், சமூக வலைத்தளங்கள் ஏற்கனவே இப்பொழுதுதான் ஏதோ புதிதாக டாஸ்மாக் கடைகளை குறைக்கப்பட்டதை போல, இந்த அரசு அமைந்தவுடன் இந்த கடைகளை குறைத்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதை நான் முழுமையாக அந்த ஒரு வார காலம் பார்த்தேன். தயவு செஞ்சு உள்ளதை உள்ளபடி தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. குறிப்பாக கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய கழகத் தலைவர்கள் உத்தரவிட்டு 500 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் குறைச்சோம். அதற்கு முன்பாக அதிமுக அரசிலையும் டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டன. ஏதோ இப்பொழுதுதான் புதிதாக இந்த அரசு அமைந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் ஒரு பூட்டப்பட்டதை போல சில செய்திகள், சில சமூக வலைத்தளங்கள், சில ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கும் பொழுது பார்க்கும்போது ஒரு பொறுப்புணர்வோடு, ஒரு கடமை உணர்வோடு கடந்த காலங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு, இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியாக போடும்போது அதையும் சேர்த்து போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா புதிதாக இப்பொழுது மட்டும்தான் அந்த கடைகள் போடப்பட்டதை போல, மற்ற காலங்களில் இல்லாததை போல, இப்பொழுது ஏதோ பூரண முழு மதுவிலக்கை கொண்டு வந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றன. காலப்போக்கில் தெரியும். பொதுவாக அதனால தான் நாங்களும் சொன்னோம், இது ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்தாக இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். தேர்தலில் எந்த கட்சிக்குமே மக்கள் அதிக இடங்களை கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் முறை எப்படி வாக்களிச்சிருக்காங்க, இது என்ன ஒரு செய்தி சொல்ல வராங்க? உண்மையான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? அதாவது உண்மையான மாற்றத்தை நீங்கள் ஒரு வாரம் பார்க்குறீங்க, என்ன நல்ல மாற்றங்கள் நடந்திருக்குன்ட்டு. இதில் உண்மையான மாற்றங்கள் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி பொதுவாக என்னன்னா, மாற்றம்னா என்ன? இந்தியாவில் தொழில்துறையில் தமிழ்நாடு நம்பர் 1. அதில் என்ன நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வர போகிறீங்க? உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1. அதில் என்ன நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க? மருத்துவத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1. அதில் என்ன நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க? பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியிருக்கு. அதில் என்ன நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க? ஆக பொதுவாக மாற்றம் என்று சொன்னால் ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு இருக்கணும். நாங்கள் கல்வியில் இந்த மாற்றங்களை செய்ய போகிறோம், நாங்கள் மருத்துவத்தில் இந்த மாற்றங்களை செய்ய போகிறோம், நாங்கள் தொழில்துறையில் இந்த மாற்றங்களை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தேர்தலுக்கு முன்பாக எதையும் சொல்லலை. இதெல்லாம் நாங்கள் செய்கிறோங்கிற அந்த வாக்குறுதிகளையும் அவங்க கொடுக்கல. ஆக பொதுவாக சில சமூக வலைத்தளங்கள், சில பத்திரிகைகள், சில தொலைக்காட்சிகள் தான் சில நேரங்களில் மாற்றம் அப்படிங்கிறாங்க. என்ன விதமான மாற்றங்கிறது சொன்னாதான் அது சரியா தவறான கருத்துக்களை சொல்ல முடியும். ஆக ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய எங்களுடைய கழகத் தலைவர்கள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தி இருக்கின்றார்கள். இதை தக்க வச்சாலே போதுமானது. இதுக்கு மேல அவங்களுடைய சக்திகள் அதிகமாக இருந்து இந்த நிலையை விட அடுத்த நிலைக்கு அழைத்து சென்றால் பாராட்டுக்குரியது. ஆனால் இதிலிருந்து தமிழ்நாடு பின்னோக்கி செல்லாமல் இந்த நிலையை பாதுகாத்து எடுத்து சென்றால் இதுவே மக்களுக்கு பல்வேறு நிலைகளில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. நன்றி.